பெரிய சக்தி வாய்ந்த சாய்பாபா தான் இவர். இது வந்து சென்னையிலே ஒரு 3வது பாபா கோயில். முன்பக்கமாக போயிட்டு பாபா முகத்தை பார்த்த உடனே எனக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு அழ வந்துச்சு. அது எதனால் அழ வந்ததுன்னே தெரியல. நான் பாட்டு அழுதுகிட்டே இருக்கிறேன் பாபா சிலையை பார்த்துட்டு. இந்த கோயிலுக்கு வந்தால் நல்லா தான் நடக்குது எல்லாமே. எனக்கு எது நினச்சாலும் பாபா எல்லாமே கையில் கொடுக்குறாரு. முக அமைப்பும் அந்த கால் மேலே கால் போட்டுற அமைப்பும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமாக இருந்தது. பாபாவே வந்து எங்களுக்கு புக் பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருந்தது. எங்களுக்கு அது சொல்ல முடியல. திரும்பி பார்க்குறோம், ஆளே இல்லை, எப்படி போனார்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு அற்புதம் அந்த இடத்துல நடந்தது. பட் அதுகிட்டே இருக்கிற தண்ணி வந்துட்டே இருக்கு. சொல்ல முடியும். இப்போ நினைச்சாலும் அந்த சம்பவம் எனக்கு அழுக வருது. எங்க கண்ணுக்கு அவர் தான் வேற ரூபத்தில் வந்திருக்காரு. பாபாவே வந்து எங்களுக்கு உதவி இருக்காரு. இங்கே வந்தாலே திருடிக்கு போயிட்டு வந்த பலன் தான் கிடைக்கும். ஐயன் திருவடி தான் இங்கே திருடி, புரியுதுங்களா? ஐயன் திருவடி தான் திருடி. பாபா நிறைய சோதனைகள் தருவார். அதுக்கு வந்து நம்பிக்கையும் பொறுமையும் வேணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பொறுமையாக இருக்கிறோமோ, நம்மளை சோதனைக்கு அப்புறம் நமக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணுவார் பாபா. வணக்கம், என் பேர் ரமேஷ். நான் இந்த கோயில் உருவான வரலாறை நான் இப்போ கொஞ்சம் சொல்ல போகிறேன். 1989 நான் இந்த கோயிலுக்கு வந்து சேர்ந்தேன். அப்போது ராதாகிருஷ்ணன் சாயிங்கிறவர் நாங்கள் நைனான்னு கூப்பிடுவோம். அவர் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு பழக்கமானார். ஃபஸ்ட்டு சைக்கிள் ஷாப் வச்சுருந்தார். அப்போது பழக்கமானார். நான் எதிர் பில்டிங்கில் நான் பிளாஸ்டிக் கம்பெனி வச்சுருந்தேன். அப்போ பழக்கமானார். சைக்கிள் ரிப்பேர் பண்ண வரும் போகும் நல்லதெல்லாம் எடுத்து சொல்லுவார். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு நல்லதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். என்ன மாதிரி ஒரு 20 நண்பர்கள் இங்கே அவர் குருவாக மதித்து ஒரு 20 பேர் இங்கே வந்துட்டு போயிட்டு இருந்தோம். அவர் 1971 ரயில்வே ரிட்டையர்ட் ஆனார். அதுலேருந்து வியாழக்கிழமைனா பூந்தி வச்சு பூஜை பண்ணி, அப்போ வந்து சின்ன படம் தான் இருந்தது. இங்கே சின்ன படம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தார். அப்போ அந்த பூஜையில் நாங்கள் வந்து கலந்துக்குவோம். பூந்தி வச்சு பூஜை பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவார். அப்போ கொஞ்ச நேரம் ஆன்மீகத்தை பற்றி பேசுவார். எங்களுக்கு நல்லதெல்லாம் எடுத்து சொல்லுவார். அதை நாங்கள் கேட்டு நாங்கள் நல்ல பயன் அடைஞ்சிருக்கோம். கோயில் கட்டணும்னு சொல்லி முடிவு பண்ணோம் நாங்கள்லாம். ஏன்னா இந்த ஏரியாவில் பாபா கோயிலே இல்லை, நம்ம இங்கே ஒரு பாபா கோயில் உருவாக்கணும் சொல்லி சரிடா அதுக்குன்னா நம்ம செய்யலாம் சொல்லிட்டு யார் அணுகணுமோ அணுகி நீங்கள் ஆரம்பிங்க வேலைன்னு சொல்லி சொன்ன பிறகு மயிலாப்பூர் கோயிலுக்கு இங்கேருந்து ராஜேந்திரன் சொல்லி பக்கத்தில் இருந்தார். அவர் மயிலாப்பூர் கோயிலுக்கு போவார். விஜய் ராஜேந்திரன் என்ற 2 பேர் வந்து மயிலாப்பூர் கோயிலில் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் குறுக்குப்பேட்டையில் பாபா கோயில் கட்டணும்னு சொன்ன முடிவு பண்ணோம். அதுக்கு சிலை யாருன்னா எங்களுக்கு வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அப்போ வந்து அவங்க ரமணி சார்னு ஒருத்தர் சொன்னாங்க. அவர் வந்து ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவர். அவர் ஏற்கனவே மயிலாப்பூர் கோயிலில் சொல்லிட்டு போயிருக்காரு, யாருன்னா பாபா கோயில் கட்டிட்டு சிலை வாங்கி தரணும்னு யாருன்னா கேட்டாங்கன்னா என்ன அணுக சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு அவரும் வரும்போது நாங்கள் போய் அவரை கேட்டோம், இந்த மாதிரி குறுக்குப்பேட்டையில் நாங்கள் பாபா கோயில் கட்டியிருக்கிறோம், எங்களுக்கு சிலை கொஞ்சம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால சரி நான் வாங்கி தரேன், நீங்கள் எங்கள் ஜெய்ப்பூரில் தான் தயார் பண்ணுறாங்க, அங்கே போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான சிலையை முடிவு பண்ணிவிட்டு எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணுங்கள், நான் வந்து இங்கேருந்து நான் பணம் அனுப்புகிறேன், டிடி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் நாங்கள் இங்கேருந்து ஒரு 5 பேர் கிளம்பி போனோம் ஜெய்ப்பூருக்கு. அதுக்கு முன்னே எங்கள் நைனா இங்கேயே சொல்லி அனுப்பிச்சிட்டாரு, நீங்கள் சனிக்கிழமை போகிறீங்க, உங்களுக்கு சனிக்கிழமை பாபா கிடைக்க மாட்டார், திங்கக்கிழமை தான் பாபா கிடைப்பாருன்னு எங்களுக்கு இங்கேருந்தே நைனா சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அதே மாதிரியே சனிக்கிழமை போய் இறங்கணும், ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக தேடணும். அந்த டேட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. 94 தான், 94 ஃபஸ்ட்டு என்னமோ ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக தேடிட்டு நாங்கள் தங்கியிருக்கிற அறைக்கு வந்துட்டோம். மறுபடியும் திங்கக்கிழமை காலையில் போய் பாபா சிலை தேடலாம்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே அமையலை. அப்புறம் எங்களை பார்த்துட்டு ஒருத்தர், என்ன மாதிரி ரமேஷ் அவர் பேர்,
அவரும் எங்களை கூட்டிகிட்டு போனார். என்ன விஷயம்னு கேட்டார். இந்த மாதிரி பாபா சிலை வேணும்னு சொல்லி கேட்டோம். நாங்கள் சென்னையிலேருந்து வரோம், பாபா சிலை வேணும்னு சொல்லி கேட்டோம். அவர் என்ன பண்ணார், சரி வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போனார். அங்கே வந்து பாபா மூர்த்தின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே நம்ம சிலைன்னு சொல்லுவோம், அவங்க மூர்த்தின்னு சொல்லுவாங்க. பாபா மூர்த்தி தேவைப்படுதுன்னு சொன்னோன்னே அவர் எங்களை கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போயிட்டு அவரு எங்கேயோ சொந்தம் இட்டுட்டு போனார். சரி நாங்கள் பின்னாடியே போனோம். போயிட்டு அவரு வீட்லேயே கீழே செலவடிக்கிற இடம் வச்சிருக்காரு. திங்கக்கிழமை அங்கே போயிட்டு பாபா செலவடிக்கிற இடத்துல போயிட்டு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து பாபாவோட பின்புறம் தான் பார்த்தோம், முதுகு புறத்தை தான் பார்த்தோம். பார்த்துட்டு முன்பக்கமாக போயிட்டு பாபா முகத்தை பார்த்த உடனே எனக்கு, நான் தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு அழ வந்துடுச்சு. அது எதனால் அழ வந்ததுன்னே தெரியல. நான் பாட்டு அழுதுகிட்டே இருக்கிறேன் பாபா சிலையை பார்த்துட்டு. கூட வந்த 4 பேரும் கேட்டாங்க, என்னப்பா ஏன் அழுகுற? இல்லை எனக்கு தெரியல, பாபாவை பார்த்த உடனே எனக்கு அழ வருது, என்னன்னு தெரியல அப்படின்னு. சரின்னு இந்த சிலை தான் நமக்கு அங்கே வரணும்னு சொல்லி நான் அங்கேயே சொல்லிட்டேன். 3.25 அடி சிலை, 38 இன்ச்சு. அது கூட்டி பார்த்தா 11 வர மாதிரி இருக்கு. சரி இந்த சிலை தான் நமக்கு. முக அமைப்பும் அந்த கால் மேலே கால் போட்டிருக்கிற அமைப்பும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமா இருந்தது. அங்கேருந்தே மறுபடியும் ரமணி சாருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னோம், இந்த மாதிரி நாங்கள் சிலை பார்த்துட்டோம், ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது, பாலிஷ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு சரி நான் டிடிஎஃப் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னே சிலை கிடச்சிது. ரமணி சாரை கான்டாக்ட் பண்ணவே முடியல. ஃபோன் எடுக்கலை. எங்களுக்கு ஒரு குழப்பம் ஆகி போச்சு. அப்போவே இவர் நைனா என்ன சொன்னார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்கிட்ட 10 சவரம் செயின் இருக்குது, அதை வித்தாவது நான் உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தைரியம் கொடுத்தாரு. நீங்கள் ரமணி பற்றி கவலைப்படாதீங்க, 10 சவரம் செயின் என்கிட்ட இருக்குது, அது என்ன வேலை போதோ அப்படியே நான் அந்த சிலைக்கு உண்டான பணத்தை நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்த பிறகு நாங்கள் தைரியம் ஆகிட்டோம். அதுக்கிடையில் ரமணி சாரும் கான்டாக்ட் பண்ணிட்டாரு. கான்டாக்ட் பண்ணி அவரும் டிடிஎஸ் அமைச்சிட்டார். அந்த விபரத்தை நாங்கள் ஃபோன்லேயே சொல்லிட்டோம். நைனா ரமணி சார் ரயிலில் வந்துட்டார், டிடிஎஸ்க்கு கொரியரில் அனுப்புகிறாராம், ஸ்பீடு போஸ்ட்டில் அனுப்புகிறாரான்னு சொல்லிட்டு, அதே மாதிரியே அவர் அந்த சிலைக்கு உண்டான பணம், நாங்கள் 5 பேர் போக்குவரத்துக்கு உண்டான பணம் எல்லாத்தையும் டிடி எடுத்து அவரே தான் பார்த்துக்கிட்டார். அவரே தான் எடுத்து அனுப்பிச்சாரு. அங்கேருந்து அவங்க என்ன பண்ணாங்க, அந்த சிலை வடிக்கிறவங்க ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி தக்கெல்லாம் வச்சு பாபா மூர்த்தியை பேக் பண்ணி எங்களுக்கு ஆக்ரா வரைக்கும் ஜீப் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அவங்களே. அங்கேருந்து நாங்கள் ஆக்ராவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாபா சிலையை எடுத்துகிட்டு வந்துட்டு எப்படி அங்கேருந்து சென்னைக்கு வரணும், ஆக்ராலேருந்து சென்னைக்கு வரணும். எங்களுக்கு எப்படி புக் பண்ணுறது என்னன்னு தெரியல. எங்களுக்கு கூட போயிருக்கிறவர் யாருக்கும் ஹிந்தி தெரியாது. நாங்கள் அப்படியே ஸ்டேஷனில் ஜீப் போட்டு இறக்கி பாபாவை ஸ்டேஷனில் வச்சிட்டு இருக்கிறோம். உயரமான ஒருத்தர், நல்லா சிகப்பாக வெள்ளை ஜிப்பா போட்டுன்னு வெள்ளை வேஷ்டி கட்டின்னு ஒருத்தர் எங்களை வந்து அணுகுனார். என்ன விஷயம், ஏன் இப்படி நிற்கிறீங்க, என்ன இது? இல்லை சார், நான் தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் சொன்னோம், இது வந்து பாபா மூர்த்தி, நாங்கள் சென்னைக்கு போனோம், எப்படி புக் பண்ணுறது என்னன்னு எங்களுக்கு தெரியல, அதனால் கொஞ்சம் யார் ஹெல்ப் பண்ணுவான்னு தெரியல, இருங்கன்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் அவரே அந்த ரயில் புக்கிங் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போய் இந்த பாபா சிலையை புக் பண்ணணும்னு சொல்லி கிட்ட இருந்து பாபா சிலையை புக் பண்ணி கொடுத்துட்டு திரும்பி பார்க்குறோம், ஆள் இல்லை. அந்த புக் பண்ணி கொடுத்த உடனே அவர் நல்லா பாபாவே வந்து எங்களுக்கு புக் பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருந்தது. எங்களுக்கு அது சொல்ல முடியல. அந்த மாதிரி எங்களுக்கு அந்த பாபா சிலையை புக் பண்ணி கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ போயிடுவீங்களா, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். திரும்பி பார்க்குறோம், ஆளே இல்லை, எப்படி போனார்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு அற்புதம் அந்த இடத்துல நடந்தது. ஆக்ரா அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது ஒரு முன் ஜென்மத்தில் ஏதோ பிரிஞ்சவங்களை மறுபடியும் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிரிந்தவங்களை பார்க்கும்போது ஒரு உள்ளம் இது ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு. அவரை பார்த்து அந்த சிலையை ஃபர்ஸ்ட் நான் பார்த்த உடனே எனக்கு அந்த ஒரு உணர்வு, அதனால தான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பாட்டு அழுகிட்டே இருக்கிற, தண்ணி வந்துகிட்டே இருக்கு, சொல்ல முடியும். இப்போ நினைச்சாலும் அந்த சம்பவம் எனக்கு அழுக வருது. போன அந்த 5 பேருக்குமே ஒரு ஆச்சரியமான சம்பவம் தான் அது. அவரே வந்துதான் எங்க கண்ணுக்கு அவர் தான் வேற ரூபத்துல வந்திருக்காரு. பாபாவே வந்து எங்களுக்கு உதவி இருக்காரு. வேற ரூபத்துல வந்து நல்ல டால் ஹைட்டு, ஒயிட் ஜிப்பா ஒயிட் வேஷ்டி கட்டிக்கிட்டு வந்து டக்குன்னு கிட்ட வந்து புக் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. நாங்கள் அவங்கள கேட்குறோம், அவங்களே சொல்கிறாங்க யாருன்னு தெரியல, எங்கள் கிட்ட வந்து புக் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாப்புல. அதோட அந்த சம்பவம் முடிஞ்சது. அங்கேருந்து சென்ட்ரல் கொண்டு வந்தோம். சென்ட்ரல்லேருந்து மறுபடியும் நம்ம கோயில் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்தோம். பாபா சிலையை ஓப்பன் பண்ணி இப்போ அந்த இடத்துல வச்சு ரமணி சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரி பாபா மூர்த்தி வந்துடுச்சு
கொஞ்சம் வந்து பாருங்கன்னு சொல்லி சொன்னோம். அன்னைக்கு மாலையே வந்துட்டார். வந்து காரில் வந்து இறங்கி அவரு, அவங்க அம்மா, அவங்க மனைவி 3 பேருமே வந்தாங்க. வந்து பாபா சிலையை பார்த்துட்டு அவருக்கே ஒன்றும் புரியல. அவ்வளோ அழகா இருக்கார் பாபா சொல்லிட்டு அவர் கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் இப்போ இங்கேருந்து எடுக்கிறாரு, இங்கேருந்து எடுக்கிறாரு, பேண்ட் பாக்கெட்லேருந்து எடுக்கிறாரு. அவங்க அம்மாவை கேட்டார். அந்த அம்மா பர்ஸை கொடுத்தாங்க. அந்த பர்ஸில் இருக்கிற பணம் மொத்த பணத்தை எடுத்தாந்து அவர் பாபா காலடியில் போட்டுட்டு அவர், நீங்கள் எப்போ கும்பாபிஷேகம் பண்ணுறீங்களோ எனக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் கிட்டேருந்து நான் கும்பாபிஷேக செலவையும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி ரமணி சார் தான் கும்பாபிஷேக செலவையும் ஏற்றுக்கிட்டார். மயிலாப்பூர் பாபா கோயில் வந்து அந்த ஐயருங்களை வர வச்சு 95 கும்பாபிஷேகம் பண்ணோம் பாபா கோயிலில். அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் இன்னும் பண்ணல. கூடிய சீக்கிரம் பண்ணக்கூடிய பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கோயிலுக்கு வந்தால் நல்லா தான் நடக்குது எல்லாமே. எனக்கு எது நினச்சாலும் பாபா எல்லாமே கையில் கொடுக்குறாரு. இன்னைக்கு நினச்சிட்டு போனால் அன்றைக்கி சாயங்காலமே எனக்கு எல்லாமே நிறைவேறுது. 20-25 வருஷமாக இந்த கோயிலுக்கு நாங்கள் வரோம். நான் இங்கே இது வரைக்கும் ஒரு 10 வருஷமாக வந்துட்டுருக்கேன். நான் இது வரைக்கும் இந்த கோயிலை நம்பி வந்துட்டுருக்கேன். எனக்கு நான் நினச்சி நான் வர்றது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அதால் பெரிய சக்தி வாய்ந்த சாய்பாபா தான் இவர். ஏன்னா இங்கே எல்லாம் நிறைய கோயில் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோயிலுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷமாக வந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வாங்க, வந்து இந்த கோயிலை சாமி கும்பிடுங்க. கண்டிப்பாக எதனா ஒன்று செய்கிறாரு. ஆனால் நினச்சி கண்டிப்பாக வந்து பாருங்க. அதாவது சாய்பாபா பற்றி நம்ம யாரும் சொல்ல தேவையில்லை. அது இந்த உலகம் ஃபுல்லாகவே தெரிஞ்சது தான். எல்லாத்துலேயும் அற்புதம் நடக்கிறது தான். இங்கே என்ன ஸ்பெஷல்னா, நம்ம இங்கே குரு இருக்கார் இல்லையா, ராதாகிருஷ்ணன் சொல்லி பேர் போட்டு அங்கே ஃபோட்டோ வச்சுருக்காங்கல்ல, பார்த்துட்டீங்கல்ல, அவருடைய சிறப்பு இங்கே மிக சிறப்பாக செயல்படுது. அதுதான் இங்கே வந்து நம்ம கவனிக்க வேண்டியது. எல்லாரும் பாபா பற்றி நீங்கள் உங்களுக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும். அவரை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே நம்ம தான் இருக்கோம். நம்மள மாதிரி 4 பேர் சொன்னால் தான் இது மற்றவங்களுக்கு போய் சேரும். இது வந்து சென்னையிலே ஒரு 3வது பாபா கோயில். ஃபர்ஸ்ட் மயிலாப்பூர், அதுக்கப்புறம் கிண்டியில், அதுவும் பழைய கோயில் தான். நாங்கள் உருவாக்கும் போது இந்த 2 கோயில் தான் இருந்தது. 3வது கோயில் வந்து இது நம்ம வட சென்னையில் இந்த பாபா கோயில் தான். நம்ம கோயில் தான் பழமையானது. நான் வருஷம் மார்ச் மாதம் 3வது வியாழக்கிழமை, தேதி மாறி மாறி வரும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதத்தில் 3வது வியாழக்கிழமை இங்கே ஐயா வந்து குரு பூஜைன்னு சொல்லி நடத்திட்டு இருந்தோம். இது வருஷம் நாங்கள் அந்த நண்பர்கள்லாம் சேர்ந்து அந்த டைம் எல்லாருமே ஒன்று கூடிடுவோம். கிட்டேருந்து அவர் 2000 அவர் மறைஞ்சிட்டார். நைனா 2000 மறைஞ்சிட்டாரு. இவரோட சமாதி வந்து மூலப்புத்தரத்தில் அவருக்கு சமாதி கட்டி, சமாதி டெய்லி இங்கேருந்து போவாங்க. அவருக்கு உண்டான பணிவிடை செஞ்சுட்டு பூஜை பண்ணிட்டு வருவாங்க. நைனாவோட சமாதியில் ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. டெய்லி அங்கே போய் பூஜை பண்ணிட்டு வருவோம். இங்கே கோயிலும் பராமரிச்சுக்கிட்டோம், அங்கே நைனா சமாதியும் பராமரிச்சுக்கிட்டு வரோம். இது போயிட்டு இருக்குது. உள்ள அனலாக இருக்குது சொல்லிட்டு தியானம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஃபேன்லாம் செட் பண்ண சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். இல்லை வேணாம், அதுக்கு பதில் துணி ஆரம்பிச்சிடலாம். எல்லா பாபா கோயிலும் துணி இருக்குது, இந்த கோயிலும் நம்ம துணி ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அது வருஷம் எனக்கு ஞாபகம் இல்லை. நளினான்றவங்க ஒரு காமாட்சி விளக்கு கோயிலுக்காக வாங்கி கொடுத்தாங்க. அந்த விளக்கை அந்த இடத்துல வச்சுட்டு அந்த விளக்கை அவங்க ஏற்றிட்டு போனாங்க. அதுலேருந்து அதுக்கப்புறம் கோயில் 2வது இந்த இடத்த துவாரகமாய் கட்டும்போது துணியை சேர்த்து கட்டிட்டு அதுலேருந்து விறகு, அந்த மட்டை தேங்காய், சமுத்துக்கட்டு இதெல்லாம் அவங்கவுங்க வாங்கி தருவாங்க. அது நாங்கள் துணி. சிரடி சாய்பாபா வந்து சிரடியில் இருக்கிறவர் தான் இங்கேயும் இருக்கிறாரு. அதனால அதே பேர் நாங்கள் இங்கே, அது எப்படி அமைஞ்சதுன்னு எங்களுக்கே தெரியல. சிரடி சாய்பாபா ஆலயம் சொல்லி நாங்கள் ஆரம்பித்தோம். அதுவே தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இங்கே வந்தாலே சிரடிக்கு போயிட்டு வந்த பலன் தான் கிடைக்கும். ஐயன் திருவடி தான் இங்கே சிரடி, புரியுதுங்களா? ஐயன் திருவடி தான் சிரடி. இது வந்து நான் இருக்க பயமேன்னு சொல்லி இங்கே வர்ற பக்தர்களுக்கு பாபா சொல்கிற மாதிரி இங்கே எழுதி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி பாபா நிறைய சோதனைகள் தருவார். அதுக்கு வந்து நம்பிக்கையும் பொறுமையும் வேணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பொறுமையாக இருக்கிறோமோ, நம்மளை சோதனைக்கு அப்புறம் நமக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணுவார் பாபா. அந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கிறோம். சோதனைக்கு அப்புறம் தான் அந்த நிவர்த்தி ஆகும். ஆமாம், நம்பினவர்களை கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. வர்ற பக்தர்களுக்கும் நாங்கள் அதான் சொல்லிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து காலையில் 5:30 கோயில் திறந்துடுவோம். 7 மணிக்கு பாபாவுக்கு பால் அபிஷேகம் நடக்கும். டெய்லி பால் அபிஷேகம் நடக்கும். அந்த பாலை வந்து வெளியில் வர்ற பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிவிடுவோம். டெய்லி ஒரு 5 லிட்டர் பால் டெய்லி அபிஷேகம் ஆகும். வியாழக்கிழமையில் ஒரு 25 லிட்டர் 30 லிட்டர் பால் வரும்.
பக்தர்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த பாலை அப்படியே வர்ற பக்தர்களுக்கு வாங்கி போயிடுவாங்க. எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிடுவோம். அதே மாதிரி வியாழக்கிழமைனா காலையில் ஒரு 5 கிலோ நொய்யில் கஞ்சி செஞ்சு வர்ற பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுவோம். கஞ்சி நாங்களே செஞ்சு விநியோகம் பண்ணுவோம். காலையில் 7 மணிக்கு அபிஷேகம் மாதிரி சாயங்காலம் 7 மணிக்கு ஆரத்தி இருக்கு. டெய்லி காலையில் அபிஷேகம் 7 மணிக்கு, டெய்லி 7 மணிக்கு சாயங்காலம் ஆரத்தி இருக்கு. வியாழக்கிழமை ஒண்டி பக்தர்கள் நிறைய வருவாங்க. அப்போது கூட்டம் அதிகமாக இருக்கும். வியாழக்கிழமை ஆரத்தி நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. வாரமானா பக்தர்கள் வர பிரசாதம் இங்கே கோயிலுக்கு வர்றது பூஜை பண்ணி அவங்களே விநியோகம் பண்ணிட சொல்லிடுவோம். அது நைனா சொல்லி ஒரு பக்கம் குரு யந்திரம், ஒரு பக்கம் பாபா யந்திரம் சொல்லி 2 வரைஞ்சிருக்கோம். அது வருஷம் அந்த பெயிண்டிங் பண்ணும்போது அதே சக்கரத்தை அப்படியே வரைஞ்சிருக்கோம். இங்கே ஒண்டி தான் இங்கே வரைஞ்சிருக்கோம். மேலே பூ டிசைன் போட வேண்டியது, இது வரைஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லி எங்கள் நைனா தான் சொன்னார். அதனால அதை நாங்கள் 2 பக்கம் 2 சக்கரம் வரைஞ்சிருக்கிறோம். அது தொடர்ந்து வருஷம் பிரம்ம உற்சவம் மாதிரி அந்த குரு பூஜை நடக்கும். அவர் ஆரம்பிச்சது அது நாங்கள் தொடர்ந்து இங்கே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இங்கே வர்ற பக்தர்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. குழந்தை பாக்கியம் இல்லை. அவங்கள பாபாவை வந்து வேண்டிட்டு போனாங்க. அடுத்த வருஷமே அவங்களுக்கு கரு உருவாகி நல்ல ஆண் குழந்தை பிறந்தது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்குது இங்கே. சாய்ராம். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.